நாகை மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தை அமல்படுத்துவதில் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நாகை மாவட்டத்திற்கு சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவி அதன் பிறகு வெளியிட்ட செய்தியில் அங்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தை குறிப்பிட்டு மாநில அரசை விமர்சித்தார். வீடுகள் சரியில்லை என்றும் தமிழக அரசின் நிர்வாக அக்கறையின்மைதான் அதற்கு காரணம் என்றும் ஊழல் செய்துள்ளதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். இந்நிலையில் ஆளுநர் ரவியின் அந்த பேச்சுக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் ரகுபதி வெளியிட்ட அறிக்கையில் அரசு திட்டம் பற்றி விளக்கம் கேட்காமல் எதிர்க்கட்சியை போல் விமர்சனம் செய்வது ஆளுநருக்கு அழகா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு ஆளுநர் ரவி எதன் அடிப்படையில் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். வீடு சரியில்லை, நிர்வாக அக்கறையின்மை, ஊழல் என வாய்க்கு வந்த வார்த்தைகளை ஆளுநர் பயன்படுத்தியுள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றஞ்சாட்டியுள்ளார். ஊடகங்களில் யார் பெயர் அதிகமாக வர வேண்டும் என்பதில் கேரளா, தெலங்கானா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களின் ஆளுநர்களுக்கிடையே மறைமுக போட்டி நிலவி வருவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி விவகாரத்தில் ஆளுநர் ரவி மாற்றி பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு மீடியா மேனியா நோய் தாக்கி இருப்பது போல் தெரிவதாகவும் ஆளுநர் தன்னை மன்னர் போல் நினைத்து கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மாநிலத்திற்கு கெடுதல் செய்பவராகவும் இடைஞ்சலாகவும் ஆளுநர் இருப்பதாகவும் ஆளுநராக இருந்து அரசியல் செய்வதை விடுத்து நேரடியாக அரசியல் களத்திற்கு வரலாம் எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார்.